மைஃபேம் யூடியூப் சேனலில் வாரம் இனிய வாரம் என்ற ராசிபலன் நிகழ்ச்சியில் நம்முடன் தொடர்ந்து பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த வாரத்தில் அதுவும் குறிப்பாக வருகிற 26/10/2025 சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் நன்றி கலந்த வணக்கம் என்று சொன்னால், தொடர்ந்து நீங்கள் எங்களது சேனலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள், கேள்விகள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள், நிறைய பயன் பெறுகிறீர்கள் என்பதற்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். காரணம், எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். இதன் மூலமாக எனக்கும் சில விஷயங்கள் எல்லாம் தேட வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பையும் இறைவன் கொடுத்திருப்பதால் இந்த விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வணக்கத்தை சொல்லிக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் 27/10/2025 அன்று கந்த சஷ்டி வருகிறது, அதாவது சூரசம்ஹாரம். இதற்கு நிறைய தத்துவங்கள் எல்லாம் இருக்கிறது. அதை பற்றியெல்லாம் நாம் இப்பொழுது பேச வரவில்லை. சஷ்டிக்கு விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த சஷ்டி என்று, அதாவது கந்த சஷ்டி அன்று ஒரு நாளாவதாக முடிந்தால் சைவமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். முருகப்பெருமானுடைய ஆலயங்களில் எங்கெல்லாம் இந்த விசேஷங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் சென்று முருகப்பெருமானை வழிபட்டு கொள்ளுங்கள், ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு வாருங்கள் இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மேசராசி நேயர்களே, 7ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன் இவர்கள் மூவரும் அமர்ந்திருக்கிறார்கள். செவ்வாய் சகோதர காரகன். உடன் பிறந்தவர்கள் ஒற்றுமை குறைவு ஏற்பட காலத்தை வகுத்துவிடக்கூடாது. சூரியன் பலகீனமாக இருக்கிறார். அவர் தந்தையாரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கிரகமாகும். அதே நேரம் தாயோ அல்லது தந்தையோ உடல்நலக் குறைவாக இருந்தால் அவர்களுக்கு உடனடியாக உதவிகள் செய்ய வேண்டும். இது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். இது தவிர புதன் தாய்மாமனை குறிக்கக்கூடிய கிரகமாகும். அதே நேரத்தில் நமது உடல் பகுதியில் நரம்பு மண்டலத்தை பற்றி பேசக்கூடிய கிரகமாகும். நரம்பு மண்டலம் சரியாக இருந்தால்தான் இரத்த ஓட்டம் சரியாக இருக்கும். எனவே சரியான உணவுகளை எடுத்துக்கொண்டு இருந்தால் இந்த வாரத்திலே எந்த உடல் உபாதைகளும் உங்களுக்கு வராது என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களே, கிரகங்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறது. இருந்தாலும் 5ஆம் இடத்திலே ராசிக்கு அதிபதி நீசமாகி இருக்கிறார். நீசமாகி இருப்பது சில நேரங்களில் தேவையில்லாமல் ஏதாவது செலவு செய்து விட்டோமா என்ற மன வருத்தம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்திலே இருக்கிறது. அல்லது உங்களது பெண் குழந்தைகள் மூலமாக ஏதாவது செலவுகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு, குறிப்பாக அவர்கள் வெளிநாட்டிலோ அல்லது உள்நாட்டிலோ இருக்கக்கூடிய உயர்கல்வி கூடங்களிலோ தனியார் துறையில் படிப்பை தொடரலாம். அதற்காக செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. அதை உங்களால் செய்ய முடியும் என்ற உண்மையை தெரிந்து கொண்டுதான் அவர்கள் கல்வி கற்க சென்று இருக்கிறார்கள். இந்த வாரம் அவர்களுக்காக நீங்கள் செலவிடக்கூடிய வாரமாக இருக்கிறது. அவர்களுடன் கலந்து உரையாடக்கூடிய காலமாகவும் இருக்கிறது. இதை பயன்படுத்தி கொண்டு அந்த குழந்தையின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு எதிர்காலத்தில் கிடைக்க வேண்டும் என்ற உண்மையை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு உண்டான உதவிகளை செய்துவிடுங்கள். மிதுன ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், குறிப்பாக 3ஆம் இடத்து அதிபதியுடன் சேர்ந்திருக்கிறார். உடன் 6க்கும் 11க்கும் உரியவர் இருக்கிறார். உடல்நலத்திலே கவனமாக இருக்க வேண்டும். காற்று சம்பந்தமான நோய்கள் இருக்கலாம், அல்லது இரத்த ஓட்ட சம்பந்தமான நோய்கள் கூட இருக்கலாம். அதுவும் இந்த காற்று சம்பந்தமாக ஏற்படக்கூடிய ஒரு வியாதியாகும். நேரத்திற்கு சரியான உணவு பழக்க வழக்கங்களுக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதிக உணவு பழக்க வழக்கங்களுக்கும், அதுவும் குறிப்பாக இரவு நேரங்களில் நீண்ட நேரமாக நீங்கள் வெளியிலே சென்று உணவு எடுத்துக்கொள்வதை குறைத்து கொள்ள வேண்டும். இதிலும் குறிப்பாக வயதானவர்கள் கவனமாக இருக்க வேண்டும்.
இருந்தால் இந்த வாரத்திலே எந்த குறைகளும் உங்களுக்கு வராது. இது தவிர நீங்கள் செய்யக்கூடிய தொழில் இருக்கிறது அல்லவா, அந்த தொழிலில் சற்று முன்னேற்றமும் காணப்படக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. கடகராசி நேயர்களே, நேரம் அற்புதமாக அமைந்திருக்கிறது. ஏதோ ஒரு காரியம் இந்த வாரத்தில் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக அந்த காரியம் என்னவென்று கேட்டால், ஒரு சிலருக்கு செய்யக்கூடிய தொழிலுக்கு வேலையால் போதாக்குறையாக இருந்து அதற்கு உண்டான விண்ணப்பங்களை அரசு மூலமாக செய்திருந்தால் நல்ல செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் காத்திருக்கிறது. எனவே தொழிலில் நல்ல மேன்மையை அடையக்கூடிய ஒரு நேரம் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஆரம்பமாகிறது. இது தவிர உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஏதாவது குறிப்பாக பெண் பிள்ளைகள் இருந்தால், இந்த உறவுகள் கடந்த காலத்தில் பலகீனமாக ஆகிவிட்டால் இப்பொழுது இந்த தீபாவளி நேரத்திலே அதை புதுப்பித்துக் கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் எதிர்காலம் சிறப்பாகவும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களே, இரவு நேரங்களில் வாகன பயணங்களை தவிர்த்து விட வேண்டும். நண்பர்களுடன் இணைந்து வெளியிலே செல்கிறோம் என்று தவறான பாதைகளில் சென்று விடாதீர்கள். நல்ல பாதையாக இருந்தாலும் சில நேரங்களில் தவறுகள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு காவல்துறை, நீதிமன்றங்கள் இவைகளெல்லாம் செல்லக்கூடிய ஒரு நேரமும் காத்திருக்கிறது. ஆனால் நமக்கும் நமது குடும்பத்திற்கும் இது தேவையா என்பதை நன்றாக சிந்தித்து நீங்கள் செயல்பட வேண்டும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கலைந்து விட வேண்டும். நல்ல உறவினர்களை சென்று பார்த்து வர வேண்டும். வயதானவர்கள் வீட்டில் இருந்தால் அவர்களுக்கு ஏதாவது மருத்துவ சிகிச்சைகள் செய்யலாம். சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அல்லது ஏதாவது உத்தியோகங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த காரியம் ஒன்று நடைபெற இருக்கிறது. இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கன்னிராசி நேயர்களே, ராசியிலே உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகம் இன்னும் நீச நிலையிலே தான் இருக்கிறார், தனியாக இருக்கிறார். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை இந்த வாரத்திலே நீங்கள் பெறப்போகிறீர்கள். காரணம், உங்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வரலாம். இதனால் குடும்பத்தில் குழந்தைகளின் மனநலம் பாதிக்கலாம். அதாவது அவர்கள் வேறு ஏதாவது தவறான சிந்தனைகளை செய்யலாம். இதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் நல்ல நிலையிலே நீங்கள் உங்கள் குடும்பத்தை சிறப்பாக பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த பாதுகாப்பிற்கு கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்க வேண்டும், அதே நேரம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு, அதாவது உங்களது குழந்தைகளுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொடுத்தால் உங்களது தொழில், வியாபாரம் இவைகளெல்லாம் சரியாக போகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, வீட்டிலே நல்ல காரியம் நடைபெறக்கூடிய நேரம் வந்துவிட்டது. குறிப்பாக நின்று போன திருமண பேச்சுவார்த்தைகள் தொடரலாம். குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்கு கடுமையாக முயற்சிகள் செய்திருக்கலாம். ஆனால் சரியான நேரத்தில் அது உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். இப்பொழுது அதுக்கு நேரமும் ராசியின்படி ஒத்து வருகிறது. ராசியிலே 3 கிரகங்கள் இருக்கிறதே என்று நினைக்க வேண்டாம். ஆனால் சில கிரக நிலவரங்களை வைத்து நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டியது இருக்கிறது. காரணம், 10ஆம் இடம் என்பது பதவி. 10ஆம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார், அதுவும் உச்சம் பெற்று இருக்கிறார். 10 என்பது பதவி, அதாவது தாயார் என்ற பதவி, தந்தையார் என்ற பதவி, இவைகளெல்லாம் இந்த இடத்தில் இருந்துதான் உருவாகும். அங்கே குழந்தைகளுக்கு காரகம் வைக்கக்கூடிய குரு பகவானும் இருக்கிறார். இதனால் நல்ல செய்தி வருவதற்கு வாரம் காத்திருக்கிறது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். விருச்சக ராசி நேயர்களே, சென்ற வாரத்தை போல் குரு பார்வை ராசிக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் தைரிய ஸ்தானத்திற்கும் இருக்கிறது, 5ஆம் இடத்திற்கும் இருக்கிறது. குறிப்பாக குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பண வருவாய் கிடைக்கலாம். அதாவது அவர்கள் பெற்றோர்களுக்காக சேர்த்து வைத்திருந்த சேமிப்பில் ஒரு பகுதியை செலவிடலாம். வெளியிலே கூட்டிச் செல்லலாம், வெளியூர்களுக்கு அழைத்து செல்லலாம், புண்ணிய சேத்திரங்களை தரிசனங்கள் செய்வதற்கு உதவிகள் செய்யலாம். இது போன்ற காரியங்கள் எல்லாம் இந்த வாரத்திலே ஏதாவது ஒன்று நடைபெற்று முடியக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. எனவே குழந்தைகளையும் நாம் நல்ல விதத்தில் வளர்த்து இருக்க வேண்டும்.
அப்படி வளர்த்திருக்கக்கூடிய குழந்தைகள் யாரும் தவறுகள் செய்ய மாட்டார்கள் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொண்டு இருக்க வேண்டும். இனி வரும் காலங்களில் பிரச்சனைகள் எதுவும் வராமல் நடந்து கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தனுசு ராசி நேயர்களே, 10ஆம் இடத்திலே சுக்கிரன், அதாவது தொழில் ஸ்தானத்திலே சுக்கிரன் பலகீனமாகி இருக்கிறார். பொதுவாக தனுசு ராசிக்கு சுக்கிரன் பலமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் பலகீனமாக இருந்தால் தொழிலில் புதுமையை கொண்டு வரலாம், உத்தியோகத்தில் இடமாற்றத்தையும் நிச்சயமாக அனுபவிக்கலாம். அதே நேரத்தில் புதிய வீடுகள் ஏதாவது வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் நெருங்கி வரலாம். வாகனங்கள் வாங்க வேண்டியவர்கள் இந்த நேரத்திலே அதற்குண்டான முயற்சிகளையும் செய்யலாம். இவைகளெல்லாம் இந்த நேரத்தில் நடைபெற இருக்கிறது. அதற்குண்டான வழிவகைகளை ஆராய்ந்து நீங்கள் செயல்படக்கூடிய வாரமாக இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது அமையாவிட்டாலும் எதிர்காலத்தில் அமையக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போல் உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மகர ராசி நேயர்களே, 10ஆம் இடத்திலே 3 கிரகம், சூரியன், செவ்வாய், புதன். எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நன்மைகள் செய்தாலும் கூட நீங்கள் நினைத்த காரியம் ஏதாவது ஒன்று நடைபெறாமல் அது தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கலாம். குறிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய வரவுகள், நீங்கள் செய்த வேலைக்கு உங்களுக்கு வர வேண்டிய பணவரவுகள் வராமல் ஏதாவது தடைகள் ஏற்பட்டு இருக்கலாம். தடைகள் என்றால் அவர்கள் கொடுக்காமல் இருக்கலாம், அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் குறைவாக இருக்கலாம். சில நேரங்களில் மெதுவாக கொடுப்போம் என்று கூட நினைக்கலாம். ஆனால் அப்படி இருந்தால் அதை நீங்கள் ஏதாவது விட்டுவிடலாம் என்று நினைத்தால் அது தவறாகும். எனவே தேடி சென்று கடன்களை நீங்கள் வசூல் செய்யக்கூடிய வாரமாக இந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 2ஆம் இடத்திலே சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறார்கள். எனவே நாம் பேசுகின்ற இடத்திலே சற்று கவனமாக இருக்க வேண்டும். ராகு பகவான் இருப்பதோடு மட்டுமல்லாமல் கேது பகவானும் 2ஆம் இடத்தை பார்த்திருக்கிறார் என்றதை தெரிந்து கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, தொழிலில் போட்டி பொறாமைகள் கிடையாது. நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்கிறார்கள். தாய் தகப்பன் வழியிலும் நல்ல ஆதரவு உங்களுக்கு இருக்கிறது. மனதிலே நல்ல அமைதி இருக்கிறது. இருந்தாலும் உடலிலே சிறிய உபாதைகள், அதற்காக மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வருகிறது. ஆனால் அந்த செலவுகளை செய்வதற்கு நம்மிடம் பொருளாதாரம் இல்லையே என்று இன்று நினைப்பவர்கள் இருக்கலாம். அதற்கு உண்டான பொருளாதாரமும் வந்து சேரக்கூடிய வழிவகைகள் நீங்கள் கடந்த காலத்தில் உருவாக்கி இருந்தால் இப்பொழுது அது வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இவையெல்லாம் எதற்கு நான் சொல்கிறேன் என்றால், அளவாக உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதனால் மருத்துவ சிகிச்சைகள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு இந்த வாரத்திலே உங்களது நடவடிக்கைகளை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். மீனராசி நேயர்களே, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கவலைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு தாராளமாக இருக்கிறது. குறிப்பாக குரு பகவான் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் உச்சம் பெற்று உங்களது ராசியை பார்த்து இருக்கிறார். எனவே யார் யாருக்கெல்லாம் உதவிகள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்து இருப்பீர்கள். இன்னும் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு வரும். ஆனால் எவ்வளவு செய்தாலும் நீங்கள் செய்யவில்லை என்று குறை சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள் இவர்களெல்லாம் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களுக்காக நாம் சிரமப்பட முடியாது. நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும். முடியாவிட்டால் அது இப்பொழுது முடியவில்லை என்று உண்மையை சொல்லிவிட வேண்டும். பார்க்கிறேன், கொடுக்கிறேன், வரும், வந்தவுடன் கொடுக்கிறேன் என்றெல்லாம் தவறான வார்த்தைகளை அவர்களிடம் சொல்லி அவர்களது நம்பிக்கையை வேறு வகையில் திசை திருப்பி விடாமல் இருப்பதற்கு இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.